என் மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை திருக்குறள்களை மனப்பாடம் செய்து உங்களுக்கு முன்னாடி நாங்க காட்டிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகள் இருக்க தனித்திறன் நமக்கு நல்லா தெரியும். நாங்க உற்சாகப்படுத்துறோட நிக்காம நீங்களும் உங்க குழந்தைகளை உற்சாகப்படுத்திங்கன்னா இது மாதிரி சாதனை நிறைந்த குழந்தைகளை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம படைக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருக்குறளை இவ்வளவு அழகாக நேர்த்தியாக சூப்பராக கலக்கிய செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மேதகு ஆயர் அவர்களை நமக்கு ஆசி வழங்கி நல்லுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பள்ளியின் காலாளர் தலைமை ஆசிரியர் அவர்களே, இப்பள்ளியிலே ஆசிரியர் பெருமக்களாக இருந்து கல்வி கண்ணை திறந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே கல்வித்துறையிலிருந்து நம்மை ஆதரிக்கவும் நமக்கு உதவியாக இருக்கவும் வந்திருக்கின்ற திரு குமார் நினைக்கிறேன் AAEO அவர்களே, அவர்களோடு கூடி வந்திருக்கின்ற அனைத்து முக்கியமான நண்பர்களே, பல வருடங்களாக இப்பள்ளியிலே ஆசிரிய பணியாற்றி தங்களுடைய பணியை நிறைவு செய்ய இருக்கின்ற இரு அருமையான சகோதரிகளே, இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களே, அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் என்னுடைய பாராட்டுதலும். பல வருடங்களுக்கு பிறகு இப்பள்ளியிலே கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இதற்காக என்னை நினைத்து என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். இந்த பள்ளியில் நான் நுழையும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே எழுகின்ற ஒரு எண்ணம் என்னவென்றால், ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பல சமயங்களிலே கலை நிகழ்ச்சிகளை பங்கு பெறும் பொழுது நிகழ்ச்சியானது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நாம் சென்று விடுவோம். ஆனால் இந்த பள்ளியிலே நான் நுழையும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இங்கு இருக்கும். இந்த பள்ளியானது எவ்வாறு இந்த 140 ஆண்டுகளாக முதுமை அடையவில்லை, மாறாக மேன்மை பெற்றிருக்கின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக அமைகின்றது இங்குள்ள பள்ளி கட்டிடங்கள். நான்லாம் படிக்கிற காலத்தில் சாதாரண செல்வராய்த்தனியன் நினைக்கிறேன், சாதாரண இடம். உள்ள நுழைஞ்சோன்னு இந்த பக்கம் ஒரு 4-5 ரூம் இருக்கும், இந்த பக்கம் அவ்வளோதான். சின்ன இடம் விளையாடுறதுக்கு. அதிக போனோம்னா 1வது 2வது அட்டை கிளாஸ்ல அந்த பக்கம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் விஜயபுரம் கோயில், அப்புறம் அந்த விளையாடுற இடம். இந்த இடத்துல தான் கொடிமரம் இருக்கும். நல்ல நினைவு இருக்கு எனக்கு. தள்ளி போயிடுச்சு. என்னுடைய அந்த நாட்களில் நான் தான் மேலே ஏறி அந்த கயிறை மாற்றணும். அந்த காலத்தில் ஒரே தான், ஏன் கயிறை கட்டி வச்சிருக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாள் ஏறி மாட்டி விட்டுட்டு அப்புறம் கொடியேற்றுவாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் அந்த காலத்தில். ஏறி நம்ம ஒல்லியாக வேற இருந்ததுனால ப்ராப்ளம் கிடையாது ஏறுறது. அத்தகைய ஒரு அனுபவமாக இருந்தது. இங்க பள்ளி படிப்பு ஒரு 5-6 வருடங்கள். சகோதரி சொன்ன பாரி, தலைமை சகோதரி, எனக்கு ஒரு 6வது வருடமும் இங்கு கல்வி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காரணம், சின்ன பிள்ளையா இருந்தனால எங்க பிரதர்ஸ் 2 பேரும் புறத்தாக்குடிக்கு போயிட்டாங்க போர்டிங்கில் படிக்கிறதுக்கு. எங்கள் அம்மாவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கனால அவனை தனியாக விடக்கூடாது, அம்மா விட்டு பிரியக்கூடாது. அதே சமயத்தில் சென்ட் ஜோசப்னா போய் ஆற்றுல இறங்குமா, ஏதாச்சும் பண்ணுவான் தனியாக இருக்கனால. பரிந்துரையின் காரணமாக 6வதுக்கு மட்டும் இங்கே படித்தேன். அந்த சமயத்தில் தான் அவங்க சொன்னாப்புல இந்த பக்கம் தான் இருந்தது கஷ்டம். 50-52 பெண் பிள்ளைகள், நான் மட்டும் தனியாக உட்காந்துருப்பேன். என்னுடைய பரிதாப நிலையை பாருங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். டீச்சர் என்னதான் கேள்வி கேட்பாங்க, ஏன்னா தனியாக இருக்கனால.
ஒரு டிக்கெட்டை போய் சொல்லிட்டேன், அப்படின்னா நான் இங்கேருந்து போயிடுறேன்னு. ஏன்னா எப்போ பெண் பிள்ளைகள் வந்து வெளியே வந்து கேலி பண்ணோம். அப்புறம் என்ன வந்து அது அந்த ஏஜில் வந்து உங்களுக்கு தெரியும், இது மாதிரிலாம் கேலி பண்ணுறதுலாம் பிடிக்காது வேறு. அது வந்து பிள்ளைகள் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் நம்மளுக்கு, பெண் பிள்ளைகள் பண்ணும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதன் பிறகு நான் குருவான பிறகு இங்கே வந்து இருக்கிறேன்னு நிலைத்திருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் தான் நீங்களாம் வந்து 79 80 வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பணியாற்றுவதற்கு. பிறகு வந்து சில வருடங்கள் நான் வெளிநாட்டில் வந்து பாப்பரசரின் தூதுவராக இருந்த சமயத்தில் ஏதோ ஒரு இரு முறை சில நிகழ்விலே பங்கு பெறுவதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். எனவே இங்கு வந்திருந்த காலமெல்லாம் எனக்கு ஒரு நிகழ்ச்சியாக கிடையாது, ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எனவே அந்த அனுபவத்தில் தான் நான் இன்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நேற்று எங்களுடைய முதன்மை குருக்கள் என்னை பார்த்து கூறினார்கள், சென்னையிலே சாப்பிட்டு இருக்கும்போது, நாளைக்கு உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது இந்த பாட்டு ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்துருப்பீங்க, அருமையான பாட்டு, அந்த எண்ணங்கள்லாம் வரணும். நான் சொன்னேன், எண்ணத்தை விட எனக்கு அனுபவம் தான் நிறையா வரும்னு சொன்னேன். அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இன்றைய நாளிலே இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு அருமையான அனுபவம். இந்த பிள்ளைகளின் சாதனைகள், அந்த பிள்ளைகள் செய்து காட்டிய அந்த திறமைகளை எடுத்து காட்டும் விதம், இவைகளெல்லாம் எங்கள் காலத்தில் ரொம்ப குறைவாக இருந்தது. அந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் வேறு மாதிரி, இந்த காலத்தில் இருக்கவனுக்கு நம்முடைய குழந்தைகள்லாம் வேற மாதிரி. காலம் நேரம் இவற்றிற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியது இயல்பு. அதையும் நான் கண்டேன் ஒரு புதிய அனுபவமாக. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் கூற வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், ஏறக்குறைய 32 வருடங்கள் இந்தியாவை விட்டு பல நாடுகளிலே நான் பாப்பரசரின் தூதுவராகவும் தூதுவரகத்தில் பணியாற்றி பல நாடுகளிலே இருந்த காரணத்தினால் நம்முடைய இந்திய நாட்டிலே இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னவென்றால் அருமையான கல்வி. கல்வி கற்க நமக்கு கல்வி கூடங்கள் இருக்கின்றன. கல்வியை கற்றுத்தர ஆசிரியர் பெருமக்கள் அதிக அளவிலே இருக்கின்றன. அரசாங்கமும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. பிள்ளைகளின் கல்வியில் நம்முடைய பெற்றோர்கள் முக்கியமான பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளை எல்லாம் எல்லா நாடுகளிலும் நீங்கள் பார்க்க முடியாது. முக்கியமாக ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்த பொழுது கல்வி கூடங்களே இருக்காது. 2 மரங்களுக்கு அடியிலே உட்கார்ந்து ஏதோ ஒரு சின்ன அட்டை வைத்துக்கொண்டு அதில் எழுதுவார்கள். பிள்ளைகள் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கையில் ஒன்றுமே இருக்காது. கையில் கொண்டு வர்றது வந்து ஒரு விறகு துண்டா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் ஒரு காயா இருக்கலாம், கொண்டு வரும். அது ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க கொடுத்தாதான் அவங்க அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஏற்க முடியாத ஒரு மனித குலத்திற்கு ஏற்றவாறு அமையக்கூடிய ஒரு இல்லாத நிலைமை. எனவே அத்தகைய நிலைமையிலே அந்த பிள்ளைகள் ஆவலுடன் கல்வி கற்க தேடிக்கொண்டு வந்து இருக்கின்றார்கள். இந்த நம்முடைய நாட்டிலே நமக்கு அருமையான கல்வி கூடங்கள், எல்லா வகையான வசதிகளும் இருக்கின்றன. அடுத்தது, அந்த நாடுகளிலே பிள்ளைகள் கல்விக்கு செல்வது அவருடைய விருப்பம். அப்பா தாய் தந்தையர்கள் என்ன சொல்லுவாங்க, என்னோட வந்து வேலை செய்யும் தான் சொல்லுவாங்க. அவர்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய ஒரு எண்ணமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. ஆனால் அங்கு இருக்கின்ற குருக்கள் கன்னியர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நோட்டு புத்தகங்கள் உடைகளை கொடுத்து அனுப்புவார்கள். அதற்கு எதற்கு இந்த உதாரணத்தை சொல்லுகின்றேன் என்றால், நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற பெற்றோர்கள் பல தியாகங்கள் செய்து தங்களுடைய பிள்ளைகளை படித்துக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, எல்லா அம்மா அப்பாக்கெல்லாம் பெரிய பணக்காரனும் கிடையாது. தாங்கள் உழைக்கின்ற சம்பளத்தில் ஒரு முக்கிய பகுதியை தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று தியாகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று மூன்றாவது, கல்வியில் நன்றாக பயிற்சி பெற்றவர்களுக்கு பல வகையான வாய்ப்பு நம்முடைய நாடுகளிலே கொடுக்கப்படுகின்றது, உற்சாகப்படுத்தப்படுகின்றது, ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். எவ்வாறு இந்த திருக்குறளை 1330 எனக்கெல்லாம் தெரியாது, ஒத்துக்க நம்ம இங்கே நிறைய பேர் தெரியாம தான் இருப்போம். அதிகமான 10க்குள்ள போவோம், அது கூட வந்து பல வகையான புதுக்குறளை ஏற்படுத்திடும். அதிலேயே
அந்த நிலையில வந்து இந்த 1330 சிறார்கள், சிறு பெண் பிள்ளைகள் படிக்கும் போது எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. தட்டு தடுமாறி படுக்கிறது எல்லாம் ரொம்ப அருமையா. அதனால்தான் தலைமை ஆசிரியர்களுடைய வணக்கங்கள். அந்த பிள்ளைகள் வந்து ஆசிரியர் கொடுக்குறாப்புல பண்ணாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் அதை சாதிச்சிருக்காங்க. சாதிக்கின்ற எவருமே ஆசிரியர் கொடுக்கிறான்னு வயது மட்டும் தேவை கிடையாது. சாதிக்கின்ற எவருமே ஒரு இறைவனின் வரப்பிரசாதம், அவர்கள் இறையும் கொடுக்கலாம் என்ற நிலையிலே அத்தகைய மாணவ மாணவிகளை நாம் நம்மிடையே பார்க்கின்றோம். பல நாடுகளிலே அதற்கு கிடையாது. படிச்சுனா படிச்சுட்டு போ, நல்லா படிச்சுனா ஓகே, அவ்வளவுதான். அவனை ஊக்குவிக்கக்கூடிய, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய, உதவி தொகையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கின்ற அனைத்து காரியங்களும் நடைபெறுவது கிடையாது. எனவே இன்றைய தினத்திலே என்னுடைய ஆசிரியராக, என்னுடைய வேண்டுகோளாக நான் மாணவ மாணவிகளிடம் வைப்பது, நீங்கள் இத்தகைய பழமையான பள்ளியில் படிப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஒரு பேற்றினை உங்களுக்கு. 140 வருடங்கள். என்னை பற்றி பேசும்போது சொன்னாங்க, இந்த பள்ளியின் காரணத்தினால் நான் இந்த நிலையில் இருக்கின்றேன் என்றால் அது உண்மைதான். அந்த 5 வருடம் உண்மையை படிச்சேன்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல மாட்டேன். பல காரியங்கள் ஓடிட்டு வரேன். வீடு இருப்பதுதான் என் வீடு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அரை நிமிஷம் கூட ஆகாது வீட்டிலே நீங்கள் வரல. நான் தான் எப்பயும் லேட்டாக வருவேன். காரணம் வந்து பக்கத்தில் வீடு இருக்கிறாங்க. போகிறதும் முன்னால் நான் தான் போவேன். ஆனால் பள்ளியிலே தான் எப்பயும் இருப்பேன். இங்கே எனக்கு தெரியாத இடங்களே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையே இந்த உள்ளார தான். இங்கிட்டு அந்த பக்கம் தான் இருக்கு. ஒரு ஏறக்குறைய 6-7 பிறகு வெளியே பண்ண பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த நிலையிலே இந்த பள்ளியானது நமக்கு ஒரு தாயாக மட்டுமல்ல, ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் வாழுகின்ற ஒரு இல்லமாக இருந்திருக்கின்றது. அத்தகைய ஒரு இல்லமாக இருப்பதற்கு அக்கால ஆசிரிய பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள். இக்கால ஆசிரிய பெருமக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு உண்மை அந்த இடத்துல வரும்பொழுது, நான் 8th கிளாஸ் படிக்கலாம் உட்கார்ந்துருக்கேன். எங்கள் அம்மா பிடிச்சி திறந்து உட்கார வச்சுட்டு போவாங்க. எப்படியாச்சும் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். அப்போ எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தால் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாரும் அவங்கள பற்றி ஜோதி டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி முதல் பிள்ளை படிக்கும்போது வாதம் வந்து நடக்க முடியாது. வீடு பின்னால் தான் இருக்கும். அந்த சின்ன தூரத்தை கூட ஒரு வண்டியில தான், மாட்டு வண்டியில தான். என்னுடைய கடமை தினந்தோறும் வண்டியிலேருந்து இறங்கும் போது பக்கத்தில் இருந்து என் கழுத்தில் தான் கையை வச்சுக்குவாங்க. அவ்வளோ பாரம் சின்ன பையனால் தாங்க முடியாது. வச்சு மேலே ஏறி கொண்டு வந்து அவங்க ரூம் அங்கே தான் இருக்கும். அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அருமையான பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் பொறுமையில் எதையும் சாதிக்க முடியும். அவ்வளோ தூரம் பொறுமையான, எப்பொழுதும் சிரிச்ச முகம். ஒரு இடத்துலேருந்து பக்கத்து காலை இழுத்து வைக்க முடியாது. ஆனால் அவங்க எழுதுகிற எழுது பார்த்தீங்க போர்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்ணில் எடுத்து ஒத்துக்கலாம். அருமையான டீச்சர். அதே மாதிரி ஜெயமால் டீச்சர் உயிரோட இருக்காங்க. நீங்கள் வருவாங்க நினைச்சா வரலப்பா, என்னன்னு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல, கேட்ட வருத்தப்படுவாங்க. ஜெயமால டீச்சர் அதே மாதிரி நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. தெரஸ் டீச்சர் இருந்திருக்காங்க. நிறைய அதே எல்லாவற்றுக்கும் மேலாக தலைமை ஆசிரியர் டோமினி இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஊழியர் சபத்தா. இத்தகைய ஆசிரியர் வந்து எங்களுக்கு பாடத்தை மட்டும் சொல்ல, நல்ல ஒழுக்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை. எவ்வாறு நாம் கடவுளின் பிள்ளைகளாக நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நம்ம தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுத்தார்கள். அதே நிலையில் தான் இப்ப இருக்கும் ஆசிரியர்கள். இந்த 2 விடைபெறுகிற சகோதரிகள் வந்து அதே மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கை நிறைவாக கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். அது ஒரு மன வருத்தமானது. அது வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் வரும். ஒரு கட்டத்தை உடைஞ்ச உடனே நம்ம எல்லாம் போக வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அவர் காட்டிய வழிகள், கற்பித்த போதனைகள், அவருடைய நற்சான்றுகள் நமக்கு என்றுமே உதவியாக இருக்கும். எனவே அன்பு மாணவ மாணவிகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த பள்ளியிலே கல்வியை மட்டுமல்ல, மனிதனாக வாழ்வதற்கு வேண்டிய நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் படிப்பு மட்டும் இருந்தால் மனிதனாக மாறி முடியாது. படித்தவங்க எல்லாம் மனிதனாக கிடையாது. எஜுகேட்டட் ஃபூல்னு சொல்லுவோம், படித்த அறிவியலின்னு சொல்லுவோம். அதுபோல தான் பல பேர் இருந்திருக்கின்றார்கள்.
ஆனால் நம்முடைய பள்ளியில் வருகின்றவர்கள் உண்மையிலே கல்வி கற்ற திறமைசாலிகள் மட்டுமல்ல, மனித நேயம் கொண்ட, மனித மாண்பை கொண்ட, பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக வந்து சமுதாயத்தையும் குடும்பத்தையும் நம்முடைய பள்ளிக்கும் நல்ல பேரு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசிரியனுடைய வாழ்த்தும். இறுதியாக ஒரே ஒரு உதாரணம் கொடுக்க விரும்புகின்றேன். பலூன் உள்ளே இந்த வாயு இருக்கும், கேஸ் சொல்லுவாங்க. அந்த உள்ளே அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பலூனை வெளியே விட்டீங்கன்னா மேலே போகும். ஒரு புள்ள அம்மாவை பார்த்து கேட்குது, என் கையில் வச்சிருக்க பலூன்லாம் கீழே தானே போகுது, இந்த பலூன் மட்டும் ஏன் மேலே போகுது? அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இந்த பலூன் உள்ள ஒன்றும் கிடையாது, இது வெற்று பலூன், காற்று மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த பலூன் உள்ள இருக்கிறது வாயு. அந்த உள்ள இருக்க வாயு அந்த பலூனை தூண்டுகின்ற காரணத்தினால் அந்த பலூன் மேலே போகுது, மற்ற பலூன்லாம் கீழேயே இருக்கின்றது. எனவே நீ கற்கின்ற கல்வியானது சாதாரண கல்வியாக இருக்கக்கூடாது. உங்களை புரட்டி போடுகின்ற, உங்களுடைய மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற, வாழ்க்கையில் நான் பெற்ற கல்வி எவ்வாறு எனக்கு உதவியாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும், சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வாழ சேவை புரிய இந்த கல்வி எந்த வகையிலே உதவியாக இருக்கும் என்று நினைத்து, உள்ளே இருக்கின்றது ஒரு வாயு, அந்த வாயு உங்களை தள்ளும். வெளியேந்து யாருமே தள்ள முடியாது. அதிகமாக நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அதற்கு நீங்கள் உங்களையே தயார் செய்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை, நல்லது வரும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொண்டு அதில் பயனடைந்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் இப்பள்ளிக்கு மட்டுமல்ல, உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, இறைவன் கொடுத்த அனைத்து வரங்களுக்கு ஏற்ற மக்களாக, நல்ல பிள்ளைகளாக, வருங்கால இந்திய நாட்டின் பிரஜைகளாக, சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து நம்முடைய தாயகத்திற்கு நல்ல பேரினை கொடுத்து நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்பதை எடுத்து காட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய கல்வி உதவியாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். மீண்டும் இத்தகைய அருமையான வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஆயர் அவர்களை ஒரு நிமிடம் மேடையில் இருக்கும்படி தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தனது சிறுவயது அனுபவங்களை அழகாக எடுத்துக்கூடிய ஆயர் அவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ ஃபாதர் சொல்லுங்க.